உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 103வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன அக்கிரமம் இருக்குது, எனக்குன்னு என்ன அக்கிரமம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன பாவம் செய்கிறேன், என்ன அக்கிரமம் எனக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, அக்கிரமங்கள் முன்னோருடைய பாவத்தினால் வந்த அக்கிரமங்கள், நம்ம அறிந்தோ அறியாமலே செய்த வந்த அக்கிரமங்கள்னால எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் என்ன செய்யாராம், என்ன செய்கிறாராம், மன்னிக்கிறவராக இருக்கிறார். அக்கிரமங்கள்னால வந்த எல்லா போராட்டங்களையும் அவர் மன்னித்து உங்களுக்கு இருக்கிற நோய்களை ஆண்டவர் குணமாக்குவார். ஒருவேளை பலவீனம், எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம், வியாதி, இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சா ஆண்டவர் சொல்லுகிறார், அது எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீங்கள் எடுத்து போட்டு உங்களை அவருடைய நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் பரிசுத்த ஆவியை நிரப்பி இன்று முதல் ஆசீர்வதிப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, எல்லா நோய்களும் குணமாக்கப்படுகிறது. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.